திருவள்ளூர் அருகே கடத்தலுக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் போலீசார் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரை சஸ்பெண்ட் செய்ய காவல்துறை பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது கடத்தலுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமும் ஆஜராகினார். வழக்கு தொடர்பான விசாரணைக்கு பிறகு கடத்தலுக்கு அரசு வாகனத்தை கொடுத்து உதவிய ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நள்ளிரவு வரை அவரிடம் விசாரணை நீடித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் மீது ஆழ்கடத்தல், குற்றச்செயலில் ஈடுபடும் கும்பலுடன் தொடர்பு உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருத்தணி அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்ய தமிழ்நாடு காவல்துறை பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உள்துறை செயலாளர் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் அதன் பிறகு ஏடிஜிபி ஜெயராமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன.